முனிவர் ஏன் விஷ்ணுவிற்கு சாபம் கொடுத்தார்? உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சமயம் நாரதர் பூமியில் ஒரு பெண்ணை பார்த்து அவள் மேல் காதல் கொள்கிறார். விரைவில் அந்த பெண்ணிற்கு சுயம்வரம் நடக்க இருக்கிறது. இதை அறிந்த நாரதர் விஷ்ணுவிடம் சென்று, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அவளை மணக்க நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். விஷ்ணு, நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். நாரத முனிவர், இவ்வுலகிலேயே மிகவும் அழகானவர் என் ஹரியான நீங்கள் தான். ஆகையால் ஹரியான உங்களை காட்டிலும் சிறந்த ஹரியாக மாற்றுங்கள் என்றார். விஷ்ணு, என்னுடைய சிறந்த பக்தன் நீ, உன் விருப்பம் போல் அரியை காட்டிலும் அழகாக மாறுவாய் என்றார். நாரதர், உங்கள் மகிமை நீங்களும் என்னுடன் வந்தால் எனக்கு சந்தோஷம் என்றார். இருவரும் அந்த சுயம்வரத்திற்கு வருகிறார்கள். அந்த பெண்ணும் சுயம்வரத்தில் அனைத்து மன்னர்களையும் பார்த்து கொண்டே வருகிறார். நாரதர் கிட்ட வந்த பொழுது நாரதரை கடந்து அருகில் இருக்கும் விஷ்ணுவின் மீது மாலையை அணிவிக்கிறாள். இதில் ஆத்திரமடைந்த நாரதர், இங்கு இருக்கும் அனைவரை காட்டிலும் நானே அழகானவன், எனக்குத்தானே மாலை அணிவித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அனைவரும் சத்தமாக சிரித்துக் கொண்டு, எது உனக்கு மாலை அணிவிக்க வேண்டுமா? முதலில் போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார் என்கிறார்கள். நாரதர் சென்று கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அவருடைய முகம் குரங்கு போல் இருக்கிறது. உடனே, பகவானே, இது என்ன விளையாட்டு என்றார். நீதானே நாரதா ஹரியை காட்டிலும் அழகாக மாற்று என்றாய். ஹரியிற்கு குரங்கு என்ற இன்னொரு பேரும் இருக்கிறது அல்லவா? அது உனக்கு தெரியாதா என ஒன்றும் தெரியாதது போல் கேட்கிறார். இதில் ஆத்திரமடைந்த நாரத முனிவர், நான் எப்படி விரும்பிய பெண் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறேனோ அதேபோல் நீங்களும் வருத்தப்படுவீர்கள். எந்த குரங்காக என்னை மாற்றினீர்களோ அந்த குரங்குகளின் உதவியுடன் தான் உங்கள் தேவியை நீங்கள் சென்றடைவீர்கள் என்று சாபம் கொடுத்தார்.